கொரோனா பிரச்சனையால் வீட்டில் அனைவரும் விடுப்பில் இருக்க, எங்கள் கோவையைச் சேர்ந்த காவல் தெய்வங்கள் மட்டும் மக்களையும் போக்குவரத்து நெரிசல்களையும் இன்னும் கட்டுப்படுத்திக் கொண்டு வருகின்றனர். யார் இந்த காவல் சாமிகள்? தங்கள் மனைவியையும் தங்கள் பிள்ளைகளையும் கூட காணச் செல்லாமல் மக்களுக்காக அனுதினமும் இரவும் பகலுமாக இன்னும் உழைத்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் காவல் சாமிகள் அல்ல, குலதெய்வங்கள். கோவை பெரிய கடை வீதியில் உள்ள B1 காவல் நிலையம், உக்கடம் காவல் நிலையம் ஆகிய 2 காவல் நிலையங்களும் இணைந்து ஏற்படுத்தும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளுக்கான ஒரு சிறிய காணொளி தொகுப்புதான் இந்த காணொளி. வீடுகளின்றி நாடோடிகளாக திரியும் சில நாடோடிகளுக்கு கூட இந்த காவல்துறை தினமும் உணவை கொண்டு சென்று தருகிறது. இந்த காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய முதல் சல்யூட். கூட்டமே இருக்க வேண்டாமா? தள்ளி தள்ளி நில்லுங்க, தயவு செய்து தள்ளி நில்லுங்க. கூட்டம் பண்ண விடாதீங்க. கூட்டம் கொஞ்சம் நில்லுப்பா, வண்டி வரட்டும். போப்பா. ஒன்றா நிக்காதீங்க. எந்த சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டீங்களா? தள்ளி இல்லையா? வல்லையே போல என்ன யோசனம்? என்ன போறீங்க? வந்துட்டு சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. 5 மணி வரைக்கும் இருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல ஒரே நாள்ல போயிட்டு கொடுக்குறது எல்லாம் என்ன மலையா கட்ட மாதிரி வந்துட்டு மக்கள்களை முகக்கவசம் அணிய சொல்லுதல், மக்களிடையே சமூக இடைவெளிகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், 2 சக்கர வாகனங்களில் வருபவர்களை தலைக்கவசம் அணிய வேண்டுதல், இவ்வாறாக பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது எங்கள் கோவை குலசாமிகள். காவலர்களை குறை மட்டுமே கூறும் பலர் ஒரு நாளில் அந்த வேலையில் இருந்து பாருங்கள் அவர்களின் தியாகம் என்ன. கரோனா ப்ராப்ளம்ஸால் மக்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து வெளில வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கூட அவங்க உயிரை துச்சமாக நினைக்காம மக்களுக்காக இறங்கி போராடுறாங்க, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகிறாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியலனாலும் நம்ம உபத்திரம் செய்யாமல் இருக்கணும். அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தலை வணங்குவோம். இந்த மாதிரி இப்போ இந்த காணொளி பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு சர்வ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் காட்டியிருப்போம். அந்த மாதிரி அடுத்தடுத்த நியூஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் கோவை கலக்கல் நியூஸ் இந்த நியூஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.